கோவை அருகே வாடகைக்கு வீடு பிடித்து போதை காளான் மற்றும் உயர்ரக கஞ்சாவை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்த 5 பேர் கைது செய்யப்பட்டனர். கோவை ஆலந்துறை, தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து உயர்ரக போதைப் பொருட்களை மர்ம நபர்கள் விற்பனை செய்வதாக ஆலந்துறை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் பேரூர் கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் சிவக்குமார் தலைமையிலான தனிப்படை போலீசார் இக்கரை போலுவம்பட்டி பகுதிக்கு சென்று சோதனை மேற்கொண்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை போலீசார் பிடித்து விசாரித்த போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். அவர்களது வாகனத்தை சோதனை செய்தபோது அதில் 1.15 கிலோ கஞ்சா இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்தனர். அப்போது பல்வேறு திடுக்கிடும் தகவலை தெரிவித்தனர். சரவணன் மற்றும் பிரசாந்த் ஆகிய இருவரும் தெரிவித்த தகவலின் பேரில் தொண்டாமுத்தூர் தேனம்பாளையம் பகுதிக்கு சென்ற தனிப்படை போலீசார் அங்கிருந்த வீட்டை சோதனையிட்டனர். அப்போது வீட்டிற்குள் 3 இளைஞர்கள் இருந்தனர். போலீசாரை கண்டதும் தப்ப முயன்ற அவர்கள் சுற்றி வளைத்து பிடிக்கப்பட்டனர். தொடர்ந்து வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் போதை காளான்கள், கஞ்சா மற்றும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. அவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். அங்கு பிடிபட்ட மூவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்களில் ஒருவர் கோவை PN புதூர் பகுதியைச் சேர்ந்த 30 வயது அமரன் என தெரிய வந்தது. மற்றொருவர் கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்த 31 வயது ஜனார்தன் சதீஷ் என அடையாளம் காணப்பட்டார். 3வது நபர் கோவை சாய்பாபா காலனியைச் சேர்ந்த 23 வயது நிஷாந்த் ஆவார். தவிர ஏற்கனவே பிடிபட்ட பிரசாந்த் மற்றும் சரவணகுமார் ஆகிய இருவரும் ஆலந்துறையைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்தது. அவர்களில் அமரன் என்பவர் இக்கும்பலுக்கு தலைவனாக செயல்பட்டு வந்ததும் தெரிய வந்தது. தொண்டாமுத்தூர் தீனம்பாளையம் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி இணையதளம் மூலம் 4 வகையான போதை காளான்களை விற்றுள்ளனர். அவற்றுடன் OG குஷ் வகை கஞ்சாவை அமெரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து கொரியர் மூலம் வாங்கி உள்ளனர். அவற்றை நேரடியாக பெங்களூருவுக்கு வரவழைத்து அங்கிருந்து ரயில் மூலம் கோவைக்கு எடுத்து வந்தது தெரிய வந்தது. போதைப் பொருட்களை இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்து பல லட்சம் ரூபாய் திரட்டும் அவர்களின் திட்டம் முறியடிக்கப்பட்டது. அவர்களது அறையிலிருந்து 12.90 லட்சம் மதிப்பிலான 4 வகை போதை காளான்கள், 200 கிராம் OG குஷ் ரக கஞ்சா மற்றும் 1 கிலோ கஞ்சா, 13 கிலோ குட்கா உள்ளிட்ட புகையிலைப் பொருட்கள், 4 இருசக்கர வாகனங்கள், 6 செல்போன்கள், 2 மடிக்கணினிகள், பணம் என்னும் எந்திரம் ஆகியவற்றை கைப்பற்றியிருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தெரிவித்தார். 5 அக்யூஸ்டுகளை நம்ம செக்யூர் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கோம். விசாரணை இன்னும் முழுமையாக கம்ப்ளீட் ஆகலை. இந்த சீஸ் பண்ண பொருட்களில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் 4 வகையான காளான்கள், மஷ்ரூம்ஸ் இருக்குது. இது எல்லாமே 1 கிராம் மார்க்கெட் ரேட்டில் இன்றைக்கி 2500 அளவுக்கு 1 கிராம் ரேட்டு இருக்குங்க. அதே போல் இந்த ஸ்பெசிஃபிக் ஐட்டம் OG குஷ்ன்றது இது ஒரு ஸ்பெஷல் வேரியண்ட் ஆஃப் கஞ்சா. இது மோஸ்ட்டாக ஆப்கான் ஏரியா இல்லைனா US அங்கேருந்து வரக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா 1 கிராமோட ரேட் மட்டும் 5000 ரூபாய் வரைக்கும் மார்க்கெட்டில் 1 கிராம் 5000 ரூபாய் அளவுக்கு சேல் ஆகுது. ஸோ இது ஒரு நல்ல கேட்ச். இது மட்டும் இல்லாமல் இந்த OG குஷ்ல பார்த்தீங்கன்னா எதுக்கு ஸ்பெஷல்னா, இது THC அப்படின்ற ஒரு காம்பனண்ட் இருக்கிறதுலே அதிகமாக இந்த டைப் வேரியன்ட் ஸ்ட்ரெயினில் தான் இருக்கும். ஸோ அதனால் இதோடைய மார்க்கெட் ரேட் ரொம்ப அதிகம். ஸோ ஒட்டுமொத்தமாக நமக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் அளவுக்கு 15 lakhs அளவுக்கு நமக்கு ஒர்த்துள்ள ட்ரக்ஸ் நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம். இதையடுத்து 5 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். போதை கும்பலை விரைந்து கைது செய்த தனிப்படை போலீசாரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வெகுவாக பாராட்டி வெகுமதி வழங்கினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.